ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கிறாங்க. அவனுக்கு 13 வயசில் படிப்பு போச்சு. வீட்டில் ஏழ்மை. தொடர்ந்து பல நாளாக பசி. வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கம் அடைஞ்சு ஒரு நாடக கொட்டகை வாசலில் அப்படியே உட்காந்துருக்குறான். அப்போ ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வராரு. அந்த பையனை பார்த்து, இங்கே கட்டி விட்டு போகிற குதிரைகள் எல்லாம் காணாமல் போகுது. இந்த குதிரையை பத்திரமா பார்த்துக்கோ. வரும்போது உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பையன், ஆஹா இப்படி ஒரு வேலையா, ஆர்வமாக தலையாட்டுறான். நாடகம் முடிஞ்சு அந்த பணக்காரர் வெளியே வந்து பார்க்குறாரு. இது தன்னோட குதிரை தானா அப்படிங்கிற அளவுக்கு குதிரையை சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறான் அந்த பையன். உடனே பணக்காரர் சற்று அதிகமாகவே பணத்தை கொடுத்துட்றாரு. சில்லறை தான் கிடைக்கும்னு நினச்ச பையனுக்கு கையில் பணத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாளும் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அதை சுத்தப்படுத்தி பாதுகாப்பாக திருப்பி கொடுக்குறான். வருமானம் பெருகுது. உடனே ஒரு குதிரை லயமே அமைத்து உதவிக்கு வேலையாளெல்லாம் வச்சு உடனே முதலாளி ஆகிட்டான். அதோடு விட்டான அந்த பையன் நாடக கொட்டகையில் நடக்கிற நாடகங்களை கவனிக்கிறான். மிகப்பெரிய இலக்கிய மேதை ஆகிவிட்டான். அந்த சிறுவன் தான் யாருன்னா உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகிற சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம்.